ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முத்தழகு அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். அப்படியே குழந்தை ரொம்ப அப்படியே கான்சியஸ் இழந்துருது. தாய்ப்பாலே குடிக்காமல் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க பெத்த தாயாக இருந்தால் அவளுக்கு உரைக்கும் அஞ்சலிக்கும் ரெஜினாவுக்கும் கல் போல நிற்கிறாங்க. ஸ்வேதா வந்து தூக்கிட்டு அலறி அடிச்சுட்டு அவங்க சொர்ணத்திட்ட கொண்டே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் முத்தழகுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க முத்தழகு வந்து மீனாட்சியா தென்றலா அப்படி இப்படின்னு பேச பேச அவங்க குரல் கேட்க சிரிக்க ஆரம்பிக்குது பாப்பா. அதுக்கப்புறம் தேனை கரைச்சி வைங்க, சர்க்கரையை தொட்டு வைங்க அப்படின்னு முத்தழகு அப்படியே ஒரு இது சொல்கிறாங்க. அவங்க சொல்ல இவங்க செய்கிறாங்க. குழந்தையும் சிரிக்க ஆரம்பிக்குது. இப்படி பண்ணிட்டு இல்லடி பாவிகளா, நீங்களாம் பெத்த பிள்ளை தானே அப்படின்னு அவங்க பெரியம்மா பூமி பெரியம்மா திட்டுறாங்க. செம்மையாக திட்டுறாங்க. அப்படி தான் திட்டுறாங்க. அவங்க ஒன்றுமே பேச முடியாமல் அஞ்சலியும் அவங்க அம்மாவும் நிற்கிறாங்க. இந்த குழந்தை இனிமேல் இங்கே இருக்க வேணாம், இவளுக்கு தாய்ப்பால் கொடுத்தா தான் இனிமேல் உயிர் வரும் அப்படின்றாங்க. ஸ்வேதாவும் அவங்க பெரிய சொரணமும் நீ கொண்டுட்டு போ முத்தலகிட்ட. இல்லை அப்படி இல்லத்த அப்படிங்கிறாங்க. ஸ்வேதா நான் சொல்கிறேன், யார் என்ன பண்ணான்னு பார்ப்போம், கார் எடுத்துகிட்டு கிளம்பு அப்படின்றாங்க. உடனே காரில் எடுத்துகிட்டு ஸ்வேதா கொண்டுட்டு போயிடுறாங்க குழந்தைய. இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, ஐயோ என்னங்கிற மாதிரி தவிச்சு போய் நிற்கிறாங்க. அஞ்சலியால் ஒன்றும் சொல்ல முடியல. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் போய் தான் அந்த குழந்தை உயிரே போயிருக்கும் இல்லையா. அதனால் வீட்டுக்குள்ளே போய் பேசுகிறாங்க. அமைதியாக இருக்காங்க. என்ன பண்ணுறதுனே புரியல. அஞ்சலி சொல்கிறாங்க, இந்த குழந்தை தாம்மா எனக்கு உயிர், உனக்கு தெரியாதா, நான் ஒருத்தவங்க மேலே உசுறு வச்சுட்டேன்னா உசுரே போனால் நான் விட மாட்டேன். ஐ லவ் பூமி, ஐ கேர் மீனாட்சி அப்படின்றாங்க. இந்த 2 பேர் தான் எனக்கு வாழ்க்கை. ஒருவேளை நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தாலும் கூட எனக்கு குழந்தைங்கிறது வேணாம்மா, இந்த குழந்தையே போதும் அப்படிங்கிறாங்க. இவளை பைத்தியம் முடிச்சவளா என்னன்னே சேர்த்துக்க முடியலையே அப்படின்னு தான் பொண்ணை நினச்சி புலம்புறாங்க ரெஜினா. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே குழந்தைய கொண்டு போயிடுறாங்க. அங்கே முத்தலகிட்ட போனோன்னா குழந்தைய பார்த்தோன்னா அவங்களுக்கே ஒரு உணர்வு தெரியுது. ஏதோ ஒரு தன்னைக்கிட்ட நெருங்கி வர்ற மாதிரி. வெளியில் வாசலுக்கு வந்து நிற்கிறாங்க. பார்த்தா ஸ்வேதா தன்னோட மீனாட்சியோட வந்து நிற்கிறாங்க. ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அந்த குழந்தைய கட்டி பிடிச்சி முத்தமலை பொழிகிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறாங்க, இங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. மீனாட்சி பாப்பா வா பாப்பா, வந்துட்டியா பாப்பான்னு வீட்டுக்குள்ள கொண்டே வச்சுக்கிறாங்க. கொஞ்சறாங்க, தாய்ப்பால் கொடுக்குறாங்க. பூமியுமே கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறிறாரு. இந்த குழந்தைய பார்க்கல முத்தலோட ஜாட அவங்களோட உணர்வு பரிசமேதே வருது அப்படிங்கிறாங்க. அதையே தான் அமுதன்னு சொல்கிறாங்க. அமுதன் இல்லைங்க, முத்தலோட தம்பி சொல்கிறாங்க. ஆமாம் மாமா, எனக்கு இது அக்கா பார்க்குற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கே ஒரு டவுட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. எல்லாம் கூறுகட்ட குக்கர் முட்டாளுகளாக இருக்காங்க. டக்குன்னு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட வேண்டியது தானே, இது முத்தல குழந்தைய யார் குழந்தையான்னு. அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க யாரும். ஆனால் அதை யாருமே செய்யலை. அவங்க வாட்டுக்கு குழந்தைய கொஞ்சுறாங்க, தூக்குறாங்க, அதோட விட்டுறாங்க. ஃபோட்டோவே அப்படியே இருக்குது, இந்த குழந்தை மாதிரியே முத்தலகோட சின்ன வயசு ஃபோட்டோ. அதையுமே யாரும் கண்டுக்கல. ஆனால் வீட்டில் எல்லாருமே திலகா, அவங்க முத்தலகோட தம்பி பொண்டாட்டி, அப்பா எல்லாருமே அந்த குழந்தைய தூக்கி வச்சு அழகழகாக கொஞ்சுறாங்க. பூமியுமே ரொம்ப அட்ராக்ஷன் ஆகிறார் அந்த குழந்தை மேலே. இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா பேச்சியம்மா வந்துடுறாங்க. வந்த கையோட அஞ்சலி செம்ம காண்டில் இருக்காங்க. போனது உங்கள் மருமக பண்ண வேலையை பார்த்தீங்களா அப்படி இப்படிங்கிறாங்க. என்ன பண்ணா என்ன வந்தது வராதமாக பற்றி வைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்வேதா இருந்துட்டு, ஆண்டி அது அத்தை ஒன்றும் இல்லைத்த, இந்த மாதிரி நடந்தது அப்படியே ஒன்று விடாமல் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க என் குழந்தைய கொண்டு போய் முத்தலகிட்ட கொடுத்துருக்காங்க. அஞ்சலி சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி சொன்ன கையோட எல்லாத்துக்கும் காரணம் சொரணத்தை தான் அப்படிங்கிறாங்க. என்னோட சகோதரி செஞ்சால் அது வந்து கரெக்டாக தான் இருக்கும். அவள் எது பண்ணாலும் நியாயம் இருக்கும். என்ன காரணமும் எனக்கு விளக்கம் தேவையே இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா இல்லைம்மா பேச்சு, நான் சொல்கிறத கேளு அப்படின்ட்டு குழந்தை ரொம்ப இதாகிட்டா தெரியுமா, அவளுக்கு மூச்சு பேச்சு இல்லை. அப்படி தேனை தொட்டு வச்சு அவள் முத்தளவு குரலை கேட்டதுக்கப்புறம் தான் உசுறு வந்துச்சு. அதுக்கப்புறம் தாய்ப்பால் கொடுத்தா தான் உசுறு வரும்னு சொல்லிட்டா ஸ்வேதா. அதனால தான் இங்கே கொண்டே விட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொல்லல அப்புறம் என்ன, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, நீலாம் ஒரு பெத்த தாய்க்கு அடையாளம் ஏதாவது இருக்கா உனக்கு, நீ பேசுறதுக்கு தகுதியே இல்லை அப்படிங்கிறாங்க. எனக்கு தகுதி இருக்குது இல்லைன்னு இல்லை அத்தை, என் குழந்தைய முத்தளவு வீட்டில் கொண்டு விடுறதுக்கு யாருக்கும் எந்த உரிமை இல்லை. அதை இவங்க எப்படி செய்ய போச்சு அப்படிங்கிறாங்க. இவங்க பண்ண காரியத்துக்கு பெரியவங்கன்னு கூட பார்த்துருக்க மாட்டேன், நான் இழுத்தாலும் இழுத்துருந்துருப்பேன் அப்படின்னு மரியாதை விட்டு பேசிடுறாங்க. உடனே செம்ம காண்டாகிற பேச்சு என்ன பண்ணுறாங்க, அஞ்சலி கணத்தில் ஓங்கி அறா கொடுக்குறாங்க. அப்படியே குறும்பி குத்தாடி போய் நிற்கிறாங்க. ஏன் அத்தை என்ன அடிக்கிறீங்க, என் பிள்ளைய கொண்டு போய் என்னகிட்டேருந்து பிரிக்க பார்க்குறாங்களா, பிரித்து கொண்டு போய் முத்தலகிட்ட கொடுத்தா இப்போ இவங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே மறுபடியும் ஒரு அறா கொடுக்குறாங்க. உனக்கு என்னடி மரியாதை, நான் என்னோட வாக்குக்கு தான் உன்னை இந்த வீட்டில் விட்டு வச்சுருக்கேன். இந்த கொலை வாரிசை நீ சுமந்து பெற்றிருக்கீங்கிறனால தான் உனக்கு இடம் கொடுத்துருக்கேன். அந்த கொலை வாரிசுக்கே நீ ஆபத்து வர வைக்கல, உன்னை எப்படி மரியாதை கொடுத்து நான் பேச முடியும் அப்படிங்கிறாங்க. நான் இந்த வாரிசை நான் பெற்றிருக்கேங்கிறது உங்கள் வீட்டில் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, என் பிள்ளை எப்படி பிரிக்க போச்சுன்னு அஞ்சலி மறுபடியும் அதே சொல்கிறாங்க. உடனே பேச்சியம்மா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைன்னு தான் நினைக்கிறேன், அந்த பிள்ளை நேரம் உயிர் போயிருந்தா நீ கொடுத்துருப்பியாடி, எங்கள் வாரிசை நீ கொடுத்துருப்பியாடி அப்படிங்கிறாங்க. அப்படியே செம்ம கண்டாய் போய் நிற்கிறாங்க. அவங்க நீங்கள் செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேச்சு வந்து முத்தலகு வீட்டில் தான் இருக்கணும் மீனாட்சி, அவள் நல்லபடியாக வந்து நல்லபடியாக ஆகிட்டு அதுக்கப்புறம் வருவா. அந்த குழந்தைய பற்றி பேசுகிறதுக்கு தகுதி இன்றைக்கி ஒரு நாள் தாய்ப்பால் கொடுத்துருப்பியா, இல்லை ஒரு நாள் ஆசையாக கொஞ்சிருப்பியா, நானும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன், பிள்ளைய பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கா அப்படி இப்படின்னு கத்துறாங்க. ஸ்வேதாவும் சொல்லிடுறாங்க, அங்கே போகணுன்னு நல்லா ஆயிடுச்சு அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தியா கேட்டுக்கிட்டியா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெஜினா அடக்கிடுறாங்க. அஞ்சலி சும்மா இரு வா, எல்லாம் அந்த குழந்தை ஓட்ட தான் வரும், நீ ஏன் பயப்படுற அப்படிங்கிறாங்க.
அப்படியே என்ன பண்ணுன்னு தெரியாமல் போயிடுறாங்க. அழுகாதம்மா, அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறாங்க. அப்படியே சொர்ணம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லையே, பேச்சு தனக்காக எவ்வளோ சகோதரின்னு சொல்லி அவ்வளோ அடித்து பேசிட்டாங்களே, நம்ம பரவாயில்ல, தங்கச்சி வந்து நம்ம மேலே உசுராத்தான் இருக்கிறா, நம்ம மேலே மதிப்பு மரியாதை வச்சுருக்கா, தனக்கு நிகராக என்ன வச்சுருக்காளே அப்படின்னு ரொம்பவே பூரிச்சு போகிறாங்க சொர்ணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.